அவர்களுக்கு துணை பகுந்த எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது, அரசுடைய திட்டங்களை எவ்வாறு செலுத்துவது, அதை தேர்தலை மையமாக வைத்து இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அதிகாரிகள் நடந்து வருகிறார்கள். அதையெல்லாம் உள்நுழைந்து காலகட்டங்களில் பொதுமக்கள் கோடை காலங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் சிறப்பு தொடர்பாக 5,000 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். கடந்த மாதம் நாம் பொங்கல் பரிசாக அனைவருக்கும் 3,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது உரிமை தொகை 3,000, கோடைக்கால சிறப்பு தொடர்பாக 2,000 என இன்று காலை அனைவருமே கொடுத்துவிட்டார்கள். அவர் கொடுத்தவர்களும் 10 பெண்களை பரம்பரையாளராக நியமித்திருக்கிறோம். அந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கின்றது, அந்த வாக்காளர்களை அனைத்து நாம் எவ்வாறு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாக்கத்துல எல்லாரும் ஓட்டு 100ல 90 ஓட்டு நம்பிக்கலாம், 10 ஓட்டு தான் மற்ற கட்சிக்கலாம்.